காலேஜ் படிக்கும்போது my father is Malayali, mother is Tamil, but we brought up everything in Chennai. I read and write Tamil. I don't know Malayalam like that. In fact, நான் என்னுடைய father side of the family-ல போய் every year I'd make it a point to be with them. நான் ஸ்கூல் வரைக்கும் இங்கே தான் இருந்தேன், பட் காலேஜ் சம்மர் ஹாலிடேஸ் I used to go to Kerala, ஒட்டப்பாலம் போய் அவங்க கூட இருப்பேன். சார் எனக்கு இந்த கேரளாக்காரங்களை பார்த்து பயங்கர பொறாம இருக்கு சார். ஒவ்வொரு டைம் கேரளாக்குள்ள போறப்பமும் சார் இவங்க மட்டும் நல்லா கிரீனா வச்சுக்கிறாங்க. உண்மையிலே எனக்கு ஒரு பர்சனல் பொறாம. ஆரோமலை பாட்டுல காமிக்கிற மாதிரி தான். We all have that bike trip or with friends we enter Kerala, right? Beautiful state. Same feeling தான் எனக்கும். உண்மையிலேயே something draws you. And my grandmother lived to be 100 years old and I loved her like anything, my father's mother. So அவங்க கூட நான் போய் இருப்பேன் and cousins எல்லாம் அங்கே வருவாங்க. ஸோ வீட்டில் வந்து இங்கே இருக்கிற சினாரியோவில் தமிழ் படங்கள், ஹிந்தி படங்கள், இங்கிலீஷ் படங்கள் அண்ட் இந்த சஃபயரில் ரிலீஸ் ஆகும் தெரியுமா, சிபிஐ டைரி குரூப்பு. ஓகே. அண்ட் தென் உங்களுக்கு தெரியாதா மம்முட்டி சாருடைய படம். ஓகே. அது இங்கே 100 நாள் ஓடிச்சு சார். நான் எப்படின்னு சொல்லிடுறேன் சார், நான் பார்த்த ஹை அண்ட் மூவிஸ் உங்களோட தான். ஓகே. நான் வந்து மதுரையில் ப்ராப்பரா போக்கிரி வருதுன்னா ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியா எனக்கு வந்து இந்த ஒரு நீங்க சொன்னா கொஞ்சம் எக்ஸாகரேஷனா நிறைய பேர் நினைக்கலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா நீ மிடில் கிளாஸ், நீ யூஎஸ் போயிருக்கு. பட் ஆக்சுவலா எனக்கு இந்த இங்கிலீஷ் வந்து பேசுறப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு எனக்கு தெரியல எனக்கெல்லாம் கொடுக்கும். ஏன்னா அது வந்து நான் ரொம்ப தள்ளி இருந்து பார்த்த ஒரு விஷயமா இருக்கும். எனக்கு அதெல்லாம் வந்து இன்ஸ்பிரேஷன். உங்க மூவிஸ்ல வந்து ஒரு ஹீரோ வந்து இவ்வளவு பேசுறாங்க, அப்ப நம்ம ஒரு ஹீரோ தானே பேசுறாங்கல்ல, அப்ப நம்மளும் ஏன்னா அது ஹீரோவை நம்ம பார்க்க முடியும், நம்ம லைஃபா பாக்குறோம்ல. ஸோ அந்த இங்கிலீஷ்ல நான் அக்வயர் பண்ணி வந்தது தான். அது உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் என் லைஃப்ல நிறைய இருக்குது. இந்த இங்கிலீஷ் வரைக்குமே வந்து பேசுறப்போ இல்ல அது பேசுவோமே, அந்த வேர்ட் நம்மளுக்கு தெரியும், அதே நம்ம தள்ளி வைக்கணும். தப்பா பேசினா பேசிட்டு போறோம். கமெண்ட் எனக்கு இன்னமும் என் வீடியோல வந்து ஒரு வேர்ட் நான் தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்னா கரெக்ட் பண்ணுவாங்க. ஐ டேக் தட் அண்ட் ஐ ட்ரை டு ஃபிக்ஸ் இட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ அதெல்லாம் வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் இங்கேருந்து வர்றது தான். ஏன் சொல்றேன்னா எனக்கு இந்த மாதிரி நீங்க எதை சொன்னீங்களாலும் தெரியாது, எனக்கு உங்க படம் தான் தெரியும். இல்ல ஸோ அதான் அதெல்லாம் மலையாள படங்கள் தான் நமக்கு தெரியும் ஆக்சுவலா. அதுல வந்து சிபிஐ டைரி குறிப்பு, ஆகஸ்ட் 1 அண்ட் நியூ டெல்லின்னு ஒரு 3 படம் இங்கே 100 நாள் மேல ஓடி இருக்கு படம். மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி நாட் ஈவன் டப் வெர்ஷன்ஸ். அண்ட் காலேஜுக்கு போகும்போது ஒரு லால் சாரா இல்ல வந்து மம்முட்டி சாரா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடக்கும். ஏன்னா அங்க காலேஜ்ல வந்து கேரளால நிறைய பசங்க வந்து படிப்பாங்க. ஸோ 2 பேர் ஆமா, ஸோ 2 பேர் அவங்க மூலமா தான் நிறைய மலையாள படங்கள் பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த டைம்ல. அண்ட் வீட்டில் அப்பா அம்மா பார்க்குற சில படங்கள், அப்போ இந்த விசிஆர்ல ரெண்ட் பண்ணி சில படங்கள் வரும், அதை உட்காந்து பார்ப்போம். ஸோ அப்படியே ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது மம்முட்டி சார் பற்றி இந்த பசங்க சொல்லுவாங்க, அவர் பண்ண படங்கள் நீ உனக்கு 3 படம் தான் தெரியும், நிறைய படங்கள் இருக்குன்னு சொல்லி அந்த டைம் நிறைய படங்கள் எடுத்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சிருச்சு. 2005-06 அவரை மீட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு சப்ஜெக்ட் நரேட் பண்ணேன். ஆக்சுவலாக வேட்டையாடு விளையாடு மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான். பட் இட் டிடன்ட் டேக் ஆஃப் அட் தட் பாயிண்ட். Would it be a Malayalam film? Yeah, it was a Malayalam film only at that point. Yeah. இப்போ after so many years, being a huge admirer of his work and what he does on screen, I got an opportunity to meet him. ஒரு படம் அவர் கூட நடிச்சேன் ஆக்சுவலாக. அதில் வந்து நான் டைரக்ஷன் பற்றியோ இல்லை அவர் கூட ஒரு படம் பண்ணணும் எதுவுமே நான் பேசவே இல்லை. அந்த படம் சிங்க் சவுண்ட். ஸோ ஹீ வாஸ் டீச்சிங் மீ ஹவு டு ஹேண்டில் சிங்க் சவுண்ட். 2 பேரும் ஆக்டர்ஸாக ஒரு சீன் நடிச்சிட்டு இருக்கும்போது கௌதம் வேற எக்ஸ்டர்னல் சவுண்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்தார். அண்ட் ஐ லவ் தட் பிகாஸ் ஐ டோன்ட் நோ ஆஸ் அன் ஆக்டர் ஆல்சோ யூ டோன்ட் திங்க் ஸோ மச்ல. அதுக்கப்புறம் அந்த படம் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு மலையாளத்தில் ஒரு ஸ்டோரி ஒரு ரைட்டர் ஒன்று சொன்னார். எனக்கு அந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க 2-3 ஆக்டர்ஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக ரெடியாக இருந்தாங்க. பட் நான் சொன்னேன் இது வந்து சார்கிட்ட எடுத்துகிட்டு போனால் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அவங்க தேவர் நாட் ஸோ கான்ஃபிடென்ட், இல்லை அவர் சார் பண்ண மாட்டார், இல்லை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருடைய டீமுக்கு ரீச் அவுட் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சேன், இந்த மாதிரி நான் அமுக்க ஒரு சப்ஜெக்ட் நரேட் பண்ணும். அடுத்த நாளே என்னை வர சொல்லிட்டாங்க. ஐ லவ் தட். அடுத்த நாளே வர சொல்லி ஒரு 2 hours டிஸ்கஷன் நடந்துச்சு. யார் ப்ரொடியூசர் அப்படின்னு கேட்டார். இல்லை சார் ஐ ஹேவ் மை ஓன் டீம், ஐ வில் பிரிங் த இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஓகே நான் ஈவினிங் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். நாங்கள் சென்னை திரும்பி வந்துட்டோம். அன்றைக்கி அடுத்த நாள் காலைல ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு கேட்டார். சார் சென்னை வந்துட்டேன். இல்லை கம் பேக். என்ன சார் விஷயம்? வீல் ஸ்டார்ட் ஷூட், 10 days ஷூட்டிங் போகலாம், நான் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டாரு. தட்ஸ் ஹவ் திஸ் ஃபிலிம் ஸ்டார்டட் அண்ட் டுடே as we are talking the film is done and is releasing in a few days. Super. And it's going to be like across South India or across India? Yeah, it's a Malayalam film. Okay. That will release everywhere. Mammootty sir is the hero. Super. Legendary. So they will release it in a big way wherever Malayalam films release. Yes. And even otherwise. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு simple real film with some humor in it which I haven't done earlier. ரொம்ப and it's not dark humor or ஒரு separate comedy track மாதிரி இல்ல. அந்த கேரக்டருக்குள்ளேயே சில விஷயங்கள் இருக்கு. And ஒரு real story with a twist at the end. That's what we've done. Okay. And I hope if this film works, we can do a series of films based on this character, Dominic.
It's like a universe. That is the idea. Okay, super. Universe is a big term these days. Yeah, that's more commercial value. I think we've covered everything. Yes, sir.